ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கார்லிக் சீஸ் பிரெட் தான் எப்படி செய்யறது பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்க குழந்தைங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பார்த்து முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பிரெட் இந்த கார்லிக் பிரெட் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து கோதுமை பிரெட் தான் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பூண்டை எடுத்து ஒரு 10-15 பூண்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பூண்டை உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் கூட நம்ம வந்து உரிச்சு வச்சிருந்த இந்த பூண்டை வந்து அப்படியே துருவி சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமா சில்லி ஃபிளாக்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட ஆரிக்கணும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பொடியா நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பிரெட் மேல வைக்கிறதுக்கு டாப்பிங்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம பிரெட் மேல தடவிக்கலாம். பிரெட் எடுத்துக்கிட்டேன். அது மேலே இந்த டாப்பிங் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பட்டர், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பட்டரை வந்து எல்லா பிரெட்லயுமே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல நம்ம வந்து சீஸை வந்து அப்படியே துருவி சேர்த்துக்க போறோம். இதோ மில்கி மிஸ்ட் சீஸ் தான் எடுத்திருக்கேன். துருவி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பிரெட்டை வந்து நம்ம வந்து ஒரு தோசை பேன்ல போட்டு பட்டர் சேர்த்து அதில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான கார்லிக் சீஸ் பிரெட் வந்து ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதை வந்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதுல பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பிரெட்டை அப்படியே இதுல வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு பிளேட் போட்டு அப்படியே மூடிக்கலாம். இந்த சீஸ்லாம் நமக்கு உருகி வந்துடுச்சுன்னா நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடிக்கோங்க. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். நம்ம போட்ட சீஸ்ல எப்படி உருகி மெல்ட் ஆகி எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளவுதான், நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான கார்லிக் சீஸ் பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி காட்டுறேன். நான் வந்து இன்னைக்கு வந்து முக்கோண ஷேப்ல எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். Super.
சூப்பராக நம்மளோட கார்லிக் சீஸ் பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி வேறொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.